சோமநாதம் நம்பிக்கை மற்றும் மனிதநேயத்தின் ஒரு புதிய கதை. புனிதமான பிரபாஸ் க்ஷேத்திரம் சோமநாதம் அரபிக்கடலின் அலைகள் பல நூற்றாண்டுகளாக நம்பிக்கைக்கு சான்றாக நிற்கின்றன. அங்கு ஒரு புதிய மற்றும் தனித்துவமான பாரம்பரியம் பிறந்துள்ளது. இந்த பாரம்பரியம் எந்த பெரிய சடங்கு அல்லது சடங்கின் ஒரு பகுதியாக இல்லை, மாறாக இது நேரடியாக மனிதநேய சேவையாகும். இந்த புனிதமான பணி உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பால் நடந்து வருகிறது. இதை நாங்கள் அன்புடன் நகரும் அன்னக்ஷேத்திரம் என்று அழைக்கிறோம். இந்த அன்னக்ஷேத்திரம் வெறும் ஒரு வாகனம் மட்டுமல்ல, சமூகத்தால் அடிக்கடி மறக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையின் கதிராக உள்ளது. இது ஒருவேளை உணவிற்காக எப்போதும் ஏங்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட அனாதை குழந்தைகள், ஆதரவற்றோர் மற்றும் வீடற்றவர்களின் கதை. பிரபாஸ் க்ஷேத்திரத்தில் எங்கள் அன்னக்ஷேத்திரத்தின் மூலமாக மட்டுமே தேவைப்படும் மக்களுக்கு உடை, உணவு மற்றும் மருந்து போன்ற அத்தியாவசிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த புனிதமான பணியில் நீங்களும் பல வழிகளில் பங்களிக்கலாம். புனிதமான பலனை பெறுவதற்கான ஒரு சிறப்பு வாய்ப்பு. உங்கள் நம்பிக்கை மற்றும் திறனுக்கு ஏற்ப இந்த சுப தினங்களில் அன்னதானம் செய்வதன் மூலம் நீங்கள் புனிதமான பலனை பெறலாம். ஏகாதசி, திரையோதசி, அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி மற்றும் நவராத்திரி போன்ற புனிதமான சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் மற்றும் தெய்வங்களின் பெயரால் அன்னதானம் செய்யலாம். இந்த தானம் நேரடியாக தேவைப்படுபவர்களுக்கு சென்றடைகிறது. இது உண்மையான அமைதி மற்றும் திருப்தியை அளிக்கிறது. சாவன் மற்றும் தீபாவளி போன்ற பெரிய பண்டிகைகளில் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி கொண்டாடப்படும் போது நீங்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் இந்த ஆதரவற்றவர்களின் உலகில் வெளிச்சத்தை கொண்டு வரலாம். உங்கள் அன்புக்குரியவர்களின் நினைவாக அன்னதானம். அன்னதானத்தின் இந்த பணிமத தினங்களுக்கு மட்டும் வரம்பிடப்படவில்லை. நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையின் சிறப்பு தருணங்களுடனும் இணைக்கலாம். உங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களின் பிறந்த நாள் அல்லது திருமண ஆண்டு விழாவில் ஒரு நாள் உணவு விநியோகம் செய்வதன் மூலம் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பல மடங்காக பெருக்கலாம். இந்த வழியில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக மாறலாம். இது எந்த பரிசை விடவும் பெரிய திருப்தியை தருகிறது. உங்கள் முன்னோர்களின் நினைவு நாள் அல்லது சிரார்த்தத்தின் நினைவாக அன்னதானம் செய்வதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு உண்மையான அஞ்சலி செலுத்தலாம். உங்கள் கைகளால் பசியுள்ள ஒருவருக்கு உணவளிக்கும் போது அவர்களின் ஆன்மாவுக்கு வேறு எந்த செயலும் கொடுக்க முடியாத அமைதி கிடைக்கும். சோமநாதத்தின் புனிதமான பூமியில் மனிதநேயத்திற்கு ஒரு புதிய உதாரணமாக அமைந்துள்ள இந்த புனிதமான பணி உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பால் மட்டுமே சாத்தியமாகிறது. பசியுள்ள ஒருவருக்கு உணவளித்து தேவைப்படுபவர்களின் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய தர்மம் மற்றும் உண்மையான புண்ணியம் என்பதை இது